ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, வயக்ரா டேப்லெட் எடுத்தா இந்த நரம்புகள் பாதிப்படலாமா, இந்த ஆணுறுப்பில் இருக்க நரம்புகள் பாதிப்படலாமா? சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சார் வயக்ரா டேப்லெட் அதிகமாக எடுத்தா இந்த பெனிஸ்குள்ள நர்வஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுமா, சுருங்கி போயிடுமா? ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நிஜமா வயக்ரா டேப்லெட் எடுத்தா இந்த பெனிஸ்குள்ள ஆணுறுப்புக்குள்ள இருக்கிற நரம்புகள் எல்லாம் பாதிப்படலாமா? ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணா அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? போன வீடியோ லைக் கூட பண்ணுங்க. டாபிக் உள்ள போனா, வயக்ரா டேப்லெட் வயக்ரா மாத்திரை அதிகமாக எடுத்தா இந்த ஆணுறுப்புகள் இருக்கிற நரம்புகள் டேமேஜ் ஆகலாமா, பாதிப்படலாமா? சில நண்பர்கள் கேட்டாங்க. ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே நவ்வே ஜென்ரேஷனில் நிறைய பேர் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் வந்தப்போ நிறைய பேர் இந்த வயக்ரா டேப்லெட் எடுத்து ட்ரை பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வயக்ரா டேப்லெட்ல ஒரு பிராண்ட் நேம், இதில் சிடிலாஃபில் இருக்கலாம். சிடிலாஃபில்னா அது ஒரு மாலிகுல் நேம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது லோ எம்ஜிலேருந்து ஹை எம்ஜி வரைக்கும் இருக்குது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சொல்லி ஸோ வயக்ரா டேப்லெட் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சில நண்பர்கள் இந்த வயக்ரா டேப்லெட் எடுத்தா இந்த நர்வஸ் வீக்னஸ் வரலாமா சார், இந்த பெனிஸ்குள்ள நர்வஸ் எல்லாம் டேமேஜ் ஆகலாமா கேட்டாங்கன்னு. ஸோ இந்த வயக்ரா டேப்லெட் தயவு செஞ்சு நீங்கள் எங்கர் ஏஜ் இருக்கும்போது, அதாவது ஒரு 25, 30, 40க்குள்ள மோஸ்ட்லி வயக்ரா டேப்லெட் அதிகமாக எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு லோவில் ஒரு 25 mg லோவில் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது 1 or 2 times அதிகமாக எடுக்கக்கூடாது. ஓன்லி பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணும்போது சில டைம்ல இந்த ஆணுறுப்பு அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகாது, விருப்பத்தன்மை வராது. ஸோ அந்த டைம்ல நீங்க எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லோ எம்ஜியில் 25 mg எடுக்கலாம். பட் அதே ரெகுலராக எடுத்தா நீங்க ஸோ அடுத்து ஹெவி டோஸ் இன்க்ரீஸ் ஆகும். தென் ஆஃப்டர் எரெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நேச்சுரல் எரெக்ஷன் வராது, ஆர்டிஃபிஷியல் எரெக்ஷன் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, பிளட் ஃப்ளோ இந்த ஆணுறுப்புக்குள்ள நேச்சுரலா டிரான்ஸ்ஃபர் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளோ ஆகணும், நேச்சுரலா ஃப்ளோ ஆகணும். நீங்க ஆர்டிஃபிஷியலா அந்த பிளட் ஃப்ளோ பண்ணும்போது ஆணுறுப்புக்குள்ள உங்களுக்கு அடுத்து வயக்ரா டேப்லெட் எடுக்கணும் ஒரு இது வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தாட் வந்துடும், இல்லைன்னா ஒரு பயம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால சொல்றேன். ஸோ வயக்ரா டேப்லெட் தயவு செஞ்சு எங்கர் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஓல்ட் ஏஜ் வேணும்னா லைக் இப்போ டயபெட்டிஸ் இருக்கலாம், இல்லை ஹைப்பர் டென்ஷன், பிபி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு சில நேரத்தில் இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும் சொல்றேன், ஆணுறுப்பு ஸ்ட்ராங் ஆகாது, அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகாது. ஸோ அந்த நேரத்தில் நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி 50, 45 + 50 above இந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கு நிறைய பேர் இந்த டயபெட்டிஸ் இருக்குல்ல, சரி ஹெல்த் கண்டிஷன்ஸ் சரியா இருக்காது. ஸோ இம்யூனிட்டி பவர் ரொம்ப குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல வேணும்னா எடுத்துக்கலாம். பட் எங்கரேஜ் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஸோ ரெகுலராக எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஆணுறுப்பு அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அது ஆணுறுப்புக்குள்ள நரம்புகள் என்ன டேமேஜ் ஆகுமா வாய்வு உங்களுக்கு டவுட் இருக்கும். பட் நரம்புகளெல்லாம் அவ்வளோ பெரிய டேமேஜ் ஆகாது. பட் ஆர்டிஃபிஷியல் எரெக்ஷன் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எடுத்து வயக்ரா டேப்லெட். ஓகேவா? அதனால சொல்கிறேன், நேச்சுரல் எரெக்ஷன் வராது. ஓகேவா? ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. வீடியோவில் சொல்லுறது புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக்கோட முன்னாடி வந்துடுறது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.